புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 6 பெரிய வாழ்க்கையின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 191. அவளது தனிமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர் தியான சிகரங்களில் அவளுடன் நின்றார். அங்கு வாழ்க்கையும் இருப்பதும் அப்பாற்பட்ட யதார்த்தத்திற்கு வழங்கப்படும் ஒரு புனிதமாகும். மேலும் அவளை முடிவெளிக்குள் தளர்த்துவதைக் கண்டார். முக்கியத்துவம் வாய்ந்த அவளது முகமூடி கழுகுகள், அறிய முடியாத சிந்தனையின் தூதர்கள், ஆன்ம பார்வையிலும் ஆன்ம உணர்விலும் அடையாளம் கண்டு ஒரு வீட்டினுள் அவளது ஆழ்மனதில் நுழைந்து அவள் இருந்ததா அல்லது இருக்க வேண்டும் என்று ஏங்கியது எல்லாம் அவன் ஆனான். அவளது எண்ணங்களோடு அவளது நடையில் பயணித்தான். அவளது மூச்சோடு வாழ்ந்தான். அவளோடு அனைத்தையும் வருடினான். அவள் ஆன்மாவின் இரகசியத்தை அவன் அறிந்து கொள்வதற்காக கண்கள். அவளது காட்சியில் தேர்ச்சி பெற்று ஒரு சாட்சி. அவளுடைய அற்புதமான ஆடம்பரத்தையும் விளையாட்டையும் மற்றும் அவளுடைய பணக்கார மற்றும் நுட்பமான கைவினைப் பொருளின் அற்புதங்களை அவர் பாராட்டினார். மேலும் அவளுடைய அழுகையின் வற்புறுத்தலில் சிலிர்த்தார். உணர்ச்சிவசப்பட்ட அவன் அவளது சக்தியின் சூனியங்களைச் சுமந்தான். அவளுடைய திடீர் மர்மமான விருப்பத்தை, விதியை அவர்களின் வன்முறைப் பிடியில் பிசைந்த அவளது கைகள், நகரும் அவளது தொடுதல், கைப்பற்றி ஓட்டும் அவளது சக்திகளை அவன் மீது சுமத்தினான். ஆனால் இதையும் அவன் பார்த்தான். உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்த அவளது ஆன்மா, அவளது தேடுதல்கள் உண்மையிலிருந்து தப்பிக்கும் பிடியில் வீண். அவளது நம்பிக்கைகள் விரக்தியுடன் இணைகின்றன. அவளது ஏக்கமான உறுப்புகளை ஆட்கொண்ட பேரார்வம், அவளது ஏங்கும் மார்பகங்களின் சிரமமும் பேரானந்தமும். அவளுடைய மனம் அதன் கனிகளால் திருப்தியடையாமல் உழைக்கிறாள். காதலியை பிடிக்காத அவளுடைய இதயம். அவர் எப்போதும் ஒரு முக்காடு போட்டு தேடும் படையை சந்தித்தார். ஒரு நாடு கடத்தப்பட்ட தெய்வம் வானத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு ஸ்பிங்ஸ் ஒரு மறைந்த சூரியனைக் கண்களால் பார்க்கிறது. எப்பொழுதாவது அவன் அவளது வடிவங்களில் ஒரு ஆவியின் அருகில் உணர்ந்தான். அதன் செயலற்ற இருப்பு அவளுடைய இயல்பின் பலம். இந்த உள்ளங்கால் வெளிப்படையான விஷயங்களில் உண்மையானது. பூமியில் கூட ஆவிதான் வாழ்க்கையின் திறவுகோல். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 6 பெரிய வாழ்க்கையின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 192. ஆனால் அவளுடைய திடமான வெளியில் எங்கும் அதன் சுவடு இல்லை. அவளுடைய செயல்களில் அதன் முத்திரை கண்டுபிடிக்க முடியாதது. இழந்த உயரங்களின் பாத்தோஸ் அதன் முறையீடு. சில நேரங்களில் மட்டுமே ஒரு நிழல் கோடு பிடிபடுகிறது. அது மறைக்கப்பட்ட யதார்த்தத்தின் குறிப்பை தோன்றுகிறது. தெளிவில்லாத குழப்பமான அவுட்லைன்களுடன் வாழ்க்கை அவனை பார்த்துக் கொண்டிருந்தது. கண்களால் வைக்க முடியாத ஒரு படத்தை, இன்னும் எழுதப்படாத ஒரு கதை, ஒரு துண்டு துண்டான பாதி இழந்த வடிவமைப்பைப் போல. வாழ்க்கையின் அர்த்தங்கள் பின்தொடரும் கண்ணிலிருந்து ஓடிவிட்டன. வாழ்க்கையின் தோற்றம் வாழ்க்கையின் உண்மையான சுயத்தை பார்வையில் இருந்து மறைக்கிறது. வாழ்க்கையின் இரகசிய உணர்வு மேலே எழுதப்பட்டுள்ளது. அதற்கு உணர்வைத் தரும் எண்ணம் வெகு தொலைவில் வாழ்கிறது. அதன் பாதி முடிக்கப்பட்ட வடிவமைப்பில் இது காணப்படவில்லை. வீணாக குழப்பமான அறிகுறிகளை படிப்போம். அல்லது அரைகுறையாக விளையாடிய கேரட்டின் வார்த்தையைக் கண்டுபிடிப்போம் என்று நம்புகிறோம். அந்த பெரிய வாழ்க்கையில் மட்டுமே ஒரு இரகசிய சிந்தனை காணப்படுகிறது. இது பூமி புராணத்தை ஒரு கதையை புரிந்து கொள்ளக்கூடியதாக மாற்றும். சில வார்த்தைகளை விளக்குகிறது. கடைசியில் ஏதோ உண்மை தோன்றியது. அபாயகரமான மர்மத்தின் அரை வெளிச்சக் காற்றில் உண்மையின் இருண்ட பாதியை பார்க்கும் கண் ஒரு தெளிவான மங்கலான நடுவில் ஒரு படத்தை உருவாக்கியது மற்றும் நுட்பமான சாயல்களின் மூடுபனி வழியாக எட்டிப் பார்த்தது. அவர் பாதி குருட்டு சங்கிலியால் கட்டப்பட்ட தெய்வீகத்தை அவர் கண்டார். நகர்ந்தார். ஆனால் சில ஒளி அவரது ஆன்மாவை தூண்டுகிறது. விசித்திரமான தொலைதூர மினுமினுப்புகளால் ஈர்க்கப்பட்டு, தொலைதூர ஆட்டக்காரரின் புல்லாங்குழல் மூலம் அவர் வாழ்க்கையின் சிரிப்பு மற்றும் அழைப்பு மற்றும் அவரது எண்ணற்ற படிகளின் குறியீட்டு குழப்பங்களுக்கு மத்தியில் தனது வழியைத் தேடினார். சுற்றிலும் அவரது அடையாளங்களின் காடு நிரம்பி வழிகிறது. ஆபத்தில் அவன் சிந்தனையின் அம்புபாய்ச்சல்களால் படித்தான். அது யூகத்தினாலோ அல்லது ஒளிரும் வாய்ப்பாலோ குறியைத் தாக்கியது.
அவளுடைய மாறும் வண்ண சாலை விளக்குகள்.